மெஹந்தி பவுடர் வாங்கினேன், பட் அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா லாங் லைஃப் வரும்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹாய் ஆல், திஸ் இஸ் பர்சானா. நம்ம ஆல்ரெடி மெஹந்தி பவுடர் எப்படி செலக்ட் பண்ணணுங்கிறத பற்றி போன ரீல்ஸில் பார்த்தோம். இப்போது அது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே இருக்க ரெண்டுமே ஒரே பவுடர் தான். இந்த பேக்கில் இருக்கிற பவுடர் தான் நான் இதில் போட்டு வச்சேன். பட் இந்த பவுடர் நல்லா இருக்குது. இது ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னா, நான் பண்ண ஒரு மிஸ்டேக், தப்பான ஸ்டோரேஜ். எக்ஸஸான மெஹந்தி பவுடரை இதில் நான் போட்டு வச்சுட்டேன். 10 டேஸ் கழித்து பார்த்தா கலரே மாறி இருக்கு. ஏன்னா இந்த கவர் ஏர் டைட் கிடையாது. இது 1 kg மெஹந்தி பவுடர் பேக்கு. நாம் மெஹந்தி பவுடர் எடுத்ததுக்கப்புறம் உடனே இந்த கவரை ஒரு நல்ல லப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கணும். அப்புறம் இது மாதிரியான ஒரு ஏர் டைட் கண்டெய்னரை எடுத்துகிட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா மட்டும்தான் மெஹந்தி லாங் லைஃபாக இருக்கும். அப்புறம் எப்போவுமே மெஹந்தியை ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை டைரெக்ட் ஒரு கண்டெய்னர்லேயோ டைரெக்டாக கொட்டி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம நல்ல லப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணி தான் கண்டெய்னருக்குள்ளே வைக்கணும். அது மஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மோஸ்ட்லி நீங்கள் வாங்குகிற மெஹந்தி பவுடர் இந்த மாதிரி பேக்கில் இருந்துச்சுன்னா அது மேலே சீல் பண்ணியிருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே. பட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜிப் லாக்கை கரெக்டாக டைட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெஹந்தி ரிலேட்டடான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெஹந்தி ரிலேட்டடாக என்ன டாபிக் பார்க்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.